வணக்கம், நமஸ்காரம். இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கும் இந்த திருக்கோபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் திருக்கோபுரம். காஞ்சிபுரத்தில் இருக்கிற மிக அற்புதமான பெருமாள் அப்படின்னாலே வைஷ்ணவர்களுக்கு வரதராஜ பெருமாள் கோயில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவில்னா ஸ்ரீரங்கம் அப்படின்னு, பெருமாள்னா நம்ம வரதராஜ பெருமாள் கோயில். ஸோ லெஃப்ட் சைடில் மண்டபத்தில் இருக்கிற சிற்பங்களை தான் பார்க்குறோம். எவ்வாறு இருக்குது அப்படின்றத பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு கற்பனையில் அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த திருக்கோயிலுடைய மூலவர் பேர் வரதராஜ பெருமாள் அப்படின்னு, தேவராஜர் அப்படின்னு சொல்லுதுன்னு. அம்மன் தாயார் பேர் பெருந்தேவியார். தல விருட்சம் அரச மரம். பகவத்கீதையில் சொல்கிறார் இல்லையா, மரங்களில் நான் அரச மரம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான அரச மரம் ஸ்தல விருட்சமாக கொண்டுள்ளது வரதராஜ பெருமாள் கோயில். தீர்த்தம், இந்த கோயில் தீர்த்தம் அனந்த சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு, புராண பெயர் இந்த ஊருக்கெல்லாம் என்னென்னா அத்திகிரி திருக்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு, திருக்கச்சி என்னாலே காஞ்சிபுரம் தான். ஸோ இந்த கோயிலை பற்றின சில விசேஷங்களை நான் முதல்ல சொல்கிறேன். இந்த அற்புதமான சிலைகள், சிற்பங்கள், இந்த சரஸ் தீர்த்தங்களை பார்த்து கொண்டே பிரார்த்தனையில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்குள்ள பெருமாளை வழங்கினால் கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானம், குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவை கிடைக்கும். சக்கரத்தாழ்வார் என பேசப்படுகின்ற சுதர்சன ஆழ்வார் சன்னதியில் இருக்கும் பெருமானை வணங்கினால் திருமணத் தடை நீங்குகிறது, வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறது, வாழ்வில் வளமும் நிம்மதியும் கிடைக்கிறது என அனுபவித்தவர்கள் கூறுகிறார்கள். தனி சன்னதியில் வீட்டிற்கும் பெருந்தேவி தாயாரை வணங்கினால் பெண்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் தீர்க்கின்றன. குழந்தை வரம் வேண்டுவோர் தாயாரை வணங்குகின்றனர். இந்த கோயிலுடைய சில விசேஷமான விஷயங்கள். அதுக்கப்புறம் தங்கப்பள்ளி, இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இவ்விடத்தில் தங்கப்பள்ளி வெள்ளி பள்ளிகளாக இருக்கும் சூரியன் சந்திரரை தரிசனம் செய்தால் நம் மீது பள்ளி விழுந்தால் உண்டாகும் தோஷங்கள், கிரகண தோஷங்களும் விலகி சேமம் உண்டாகும். நம் மனதில் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம். புத்திர தோஷம் உள்ளவர்கள் அமாவாசையுடன் திங்கட்கிழமை சேர்ந்த நாளில் அரச மரத்தையும் அதற்கு எதிர்த்த போலவே இருக்கிற சன்னதியையும் சுற்றி வந்து வழிபடுகிறார்கள். இதுவும் இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம். இப்போது இன்னும் வேறு என்னெல்லாம் இந்த ஸ்தல சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம். பிரம்மா பிரதிஷ்டை செய்த அத்திவரதரை அனந்த சரஸ் தீர்த்தத்திற்குள் வைத்துள்ளனர். இப்போ ரீசெண்டாக 2019 பண்ணினாங்க. ஏன்னா 40 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இவரை தரிசிக்க முடியும் அப்படின்ற ஒரு விசேஷம். இப்போ இந்த மண்டபத்தை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அது நகர்த்த முடிகிற மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த மண்டபத்தில் எப்படியெல்லாம் ஃபிட் பண்ணிடுறாங்க. பக்கத்தில் எதுவும் உடஞ்சி போயிடுச்சு போல இருந்த அதில் ஓட்டை தான் இருக்குது. அந்த விக்கிரம் எங்கே போச்சுன்னு தெரியல. எவ்வளோ நமது முன்னோர்கள் சிறப்பாக நமக்காக கட்டி கொடுத்துட்றாங்கன்னு பார்க்குறப்போ இந்த மாதிரியான விசேஷம் வேறு எந்த நாட்டிலையும் நம்மளால் பார்க்க முடியாதுங்க. இவ்வளோ நுணுக்கமாக நமது முன்னோர்கள் சிலைகள், மண்டபங்கள் எல்லாம் கட்டி நமக்காக, இந்த மண்டபத்தில் கல் சங்கிலி எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமாக சில விஷயங்களை இந்த ஜிக்ஸா பசில் மாதிரி பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம முன்னோர்கள். இந்த மாதிரியான கோவிலை நம்மளால் இப்போ பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். நினைத்தால் பக்தியுடன் நாம் முயற்சி பண்ணினால் கண்டிப்பாக முடியும் அப்படின்றது தான் என்னோடய ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா நமது முன்னோர்கள் பண்ணினாங்க அப்படின்னு நம்மளால் பண்ண முடியாது. கண்டிப்பாக முடியும். ஒரு சிந்தனை வர வேண்டும். என்னால் முடிஞ்ச இந்த கேமரா வச்சு நான் ஏதோ பண்ணியிருக்கிறேன். சிறப்பான கேமரா வச்சுக்கிறவங்க இன்னும் சிறப்பாக இதை பதிவிட்டு நமது மக்களுக்கு எடுத்து சென்று மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். நமது மதத்தை பற்றியும், நமது ஆலயங்களை பற்றியும், நமது முன்னோர்களை பற்றியும் எவ்வாறெல்லாம் இதெல்லாம் நமக்கு காத்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மதத்தை விட்டு நம்ம வேறு மதத்துக்கு போகலாமா? இந்த மதத்திலேயே இருந்து இந்த மக்களுக்கும் நமக்கும் சிறப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை வர வேண்டும் என்பதற்குத்தான் எனது அனைத்து பதிவுகளும் இருக்கிறது. அதனால் இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக கோயிலுக்கும் போங்க. உங்களால் முடிஞ்ச விழிப்புணர்வை உங்கள் முயற்சியின் மூலமாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையை நான் இதில் பதிவிட விரும்புகிறேன். சரி, இப்போ 40 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே அத்திவரதர் வெளியில் வருவார். ஓகே, அப்போ 48 விசேஷ நாட்கள் விசேஷ பூஜைகள் செய்வார்கள். இப்போ என்ன பண்ணினாங்கன்னா, கடைசியாக 2019 ஆண்டில் தரிசித்தனர். மீண்டும் இவரை 2059 தான் தரிசிக்க முடியும். அப்புறம் சக்கரத்தாழ்வார் திருக்குளத்தின் கிழக்கு திசையில், ஓகே, அவர் இருக்கிறாரு. ரொம்ப பெரியவர். ஓகே, சக்கரத்தாழ்வார் என பேசப்படுகின்ற சுதர்சன ஆழ்வார் சன்னதி அமைந்துள்ளது. தமிழகத்தில் எங்கும் காண முடியாத மிகப்பெரிய அளவில் சுதர்சன ஆழ்வார் திருமேனி காட்சி தருகின்றது.
இவர் 16 கைகளுடன் சங்கு சக்கரம் தாங்கி காட்சியளிக்கின்றார். ரொம்ப விசேஷமாக இப்போ நம்ம பார்த்தது தான் அரச மரம். அதுக்கு இதோ பார்க்குறோமே லெஃப்ட் சைடில் இந்த அரச மரத்தையும் இதுக்கு எதிர்த்தா போல இருக்கிற சன்னதியையும் தரிசித்தால் மிக சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது. இதோ இந்த சன்னதியும் அதுக்கு எதிர்த்தா போல இருக்கிற அந்த முதல்ல பார்த்த அரச மரத்தையும் இரண்டையுமே சேர்ந்து வலம் வர வேண்டும். அப்படி வலம் வந்தால் மிக சிறப்பாக இருக்கும், நமது வாழ்வு தோஷங்கள் நீங்கும் அப்படின்றது பக்தர்களுடைய ஐதீகமாக இருக்குது. நான் சென்ற சமயத்தில் பயங்கர கூட்டமாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது தான் நம்ம சக்கரத்தாழ்வார் சன்னதியில். இதோ இந்த சக்கரத்தாழ்வார் தான் ரொம்ப விசேஷமாக ரொம்ப சிறப்பாக இருக்கிறார், பார்த்துக்கோங்க. இப்போது இந்த கோயிலில் இருக்கிற காஞ்சிபுரம் இட்லி அப்படின்னு ரொம்ப ஃபேமஸாக பெறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வல்லபாச்சாரியார் என்ற பக்தர் இங்கு சுவாமிக்கு மூங்கில் குழாய் கொண்டு தயாரித்த இட்லியை படைத்து வழிபட்டார். இதுவே காஞ்சிபுரம் இட்லி என பெயர் பெற்றது. அரிசி, உளுந்து, மிளகு, சீரகம், சுக்கு, உப்பு மற்றும் நெய் சேர்த்து தயாரிக்கப்படுகிறது. இந்த இட்லியை காலை 6 மணி பூஜையின் போது நைவேத்தியம் செய்கின்றனர் அப்படின்றது ஒரு விசேஷம். அப்புறம் இந்த கோயிலுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உற்சவருக்கு அழைத்து வாழ வைத்த பெருமாள் என்ற வித்தியாசமான பேர் இருக்கிறது. பாருங்கள், கச்சங்கிலி எப்படியெல்லாம் இருக்குது மண்டபத்தில் உள்ள நுழைஞ்சோன்னா அப்படின்றதையும் பாருங்கள். கீதையில் கிருஷ்ண பகவான் தனது வடிவமாக குறிப்பிட்ட அரச மரமே இத்தலத்தின் விருட்சமாக இருக்கிறது அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். வைகாசி பிரம்மோற்சவம், ஆனி, சுவாதி மற்றும் ஆடி கஜேந்திர மோட்ச நாட்களில் சுவாமி கருட சேவை காண்கிறார். ராமானுஜருக்காக கண்களை இழந்த கூரத்தாழ்வார் பார்வை பெற்ற தலம் என்பதால் கண் நோய் நீங்க இங்கு வேண்டிக் கொள்கின்றனர் பக்தர்கள். காயத்ரி மந்திரத்தின் 24 அட்சரங்களை குறிக்கும் விதமாக மூலஸ்தான படிகள், மதிலில் பதிக்கப்பட்ட கற்கள், தீர்த்த கரைப்படிகள் ஆகியவை 24 என்ற எண்ணிக்கையில் அமைந்துள்ளன. அற்புதமாக இருக்குது இந்த ஓவியங்கள் எல்லாம். அந்த காலத்தில் எவ்வாறு நமக்கு முன்னோர்கள் கோயிலை கட்டி கொடுத்து அதில் வந்து பெயிண்ட் எல்லாம் பண்ணி அற்புதமாக இருக்குது. இந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்க இல்லையா கோயிலுக்கு, ரொம்ப விசேஷம். கொடிமரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த சிற்பங்களை வேறு எந்த கோயிலையும் நான் பார்த்ததில்லை. நார்மலாக பள்ளிப்பீடத்துக்கு பக்கத்துலேயும் கொடிமரத்துக்கு பதிலாக நார்மலாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அதோடு சேர்ந்து இந்த மாதிரி சிற்பங்களை பண்ணியிருக்கிறாங்க நமது முன்னோர்கள். அந்த பள்ளி தோஷம் மற்றும் வேறு தோஷங்கள் எல்லாம் நீங்கிறதுக்கு இந்த கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் உங்களுடைய தோஷங்கள் நீங்குவதற்கு இங்கு வந்து பிரார்த்தனை பண்ணி பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். இந்த கோயிலை இன்னும் சிறப்பாக மெயின்டைன் பண்ண வேண்டும் அப்படின்னும் என் மனசில் பட்டுச்சுது. இன்னும் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது, பார்க்க தெரியுது. ஆனால் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றது எனது மனசில் பட்டது. அதையும் நான் இதில் பதிவிடுகிறேன். ஓம் நமோ நாராயணாய.